இங்கே பாருங்கள், ஒரு கப்புள்ஸ் வராங்க, ஒரு கணவன் மனைவி. அவங்க வாகனத்தை நிறுத்துகிறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளே போய் வழிபடலான்னு வந்திருக்காங்க. வந்து எப்பொழுதும் போல் இந்த கோயிலுக்குள்ளே போய் நிம்மதியாக பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வரலான்ட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க வந்து 2 பேர் வராங்க. அந்த கோயில் வாசலிலேயே அந்த திருநீர்களை வந்து மாறி மாறி தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்கிறாங்க. சரி, கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வாகனத்தில் திரும்ப அவங்க வந்து அந்த பைக்கில் வந்து போக போகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பெண்மணி தன்னுடைய தாவணி சரியாக போடலை. இங்கே பாருங்கள், வண்டி மூவ் ஆன உடனே அந்த தாவணியானது சக்கரத்தில் போய் மாட்டிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு. நல்ல வேளை அவங்க கீழே விழுகலை. இப்போ அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன் மார்பகத்தை கையில் மறைத்து கொண்டு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சங்கடம், அந்த வருத்தம் எவ்வளவு ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ தற்செயலாக அந்த வழியாக ஒரு இஸ்லாமிய தம்பதி வராங்க. ஒரு இஸ்லாமிய தம்பதி வந்தோன்னே இங்கே பாருங்கள், அதை புரிஞ்சுக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த இஸ்லாமிய பெண்மணி ஒரு தடவை நீங்கள் நல்லா கவனிங்க. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வேகமாக தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த புர்காவை வந்து கரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பெண்மணி வந்து நடு ரோட்டில் வந்து மேலாடை இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு சங்கட்டமான ஒரு விஷயங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும். உடனே பாருங்கள், அதை வந்து அவங்களுக்கு அணிவித்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து இங்கே வந்து அவங்க ஒரு மத கட்டுப்பாடு எல்லாத்தையும் மீறி தன்னுடைய புர்காவை இன்னொரு பெண்ணுக்கு வந்து உதவி செய்வதற்காக கொடுத்த அந்த நெகிழ்ச்சியான காட்சி தான் இது. அங்கே பாருங்கள், அந்த இஸ்லாமிய நபர் வந்து அந்த சேலையை வந்து எடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். இந்த இந்து சகோதரர் பாருங்கள், இந்த புர்காவை கொடுத்ததை பார்த்துட்டு எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியாக அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 2 பேருமே சேர்ந்து அந்த சாரியை வந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, எடுத்துடுறாங்க கடைசியில். இப்போ ஒரு வேளை இங்கே பாருங்கள், இதே இஸ்லாமிய தம்பதிகள் வந்து இவங்க யாரோ ஒருத்தர் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டுன்னு போயிருந்தாங்கன்னா, அதாவது மதத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இதில் தலையிட்டு இருக்க மாட்டாங்க, போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மதத்தை பார்க்காம மனிதத்தை பார்த்ததுனால முதல்ல அங்கே நின்று அந்த பெண்ணுக்கு உதவி செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. பார்த்தீங்களா, இது தாங்க இந்தியா. ஸோ இங்கே வந்து கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது தாங்க இந்தியா. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.